Hi friends, welcome to Amadi Kitchen. வாங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி பார்க்கலாம். தீபாவளி ஸ்வீட்ஸ் வீட்லயே செஞ்சு சூப்பரா ஆசத்தலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான நெய் யூஸ் பண்ணி நம்ம இந்த லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கினா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே போல் நம்ம வீட்டிலே செய்யலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் அம்மாடி கிச்சன் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா லட்டில் வந்து அந்த அழுக்கோட ஸ்மெல் ரொம்ப நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு. 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அப்படியே அரைக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் மற்ற பருப்புகளையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் அகலமான பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொரித்து எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக இது வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே இதை பொரித்து எடுத்தால் போதும். இது கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. கலர் மாறிடுச்சுன்னா லட்டு நல்லாவே இருக்காது. பாருங்கள் இது போல் இருக்கணும், ப்ரௌன் ஆகிடக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ எல்லா மாவுகளையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த முறை அரைக்கும் போது நம்ம ரொம்ப சாஃப்டாக அரைச்சி எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் லட்டு நம்மளுக்கு மோத்திச்சூர் லட்டு மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா லட்டு பிடிக்கிறப்போ நம்மளுக்கு உதிர்ந்து போயிடும். இப்போ இது ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த மாவு அரைச்ச உடனே உங்களுக்கு லட்டு வாசனை நல்லா வருங்க, மணக்க மணக்க. இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் மணல் மணலாக இருக்கும். இது போல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிறேன். இதில் 1.25 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அளவு பருப்புக்கு 1.25 அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக தேவைன்னா நீங்கள் 2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஒரு கம்பி பதம் வந்துடுங்க. 2 கம்பி பதம் வராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் லட்டு ரொம்பவும் கெட்டிமனாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. ஒரு 3 நிமிஷத்துலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இது போல் ஒரு கம்பி பதம் வரும். நம்ம இப்படி டச் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜஸ் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஃபுட் கலர் சேர்க்கலைன்னா கல்யாண வீட்டிலலாம் கொடுக்குற மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் லட்டு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மாவை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆனில் இருந்துச்சுன்னா லட்டு ரொம்ப இறுக்கமாக ஆகிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு அதிகமாக வேலை இருக்காது. பேக்கரியில் கிடைக்கிற ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்துட்டு நம்ம லட்டு கூட சேர்த்துக்கலாம். கையில் லட்டு பிடிக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் இது வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கலந்து விட்டுக்கலாம்.
ரொம்ப டேஸ்டியான லட்டு. கடலைப்பருப்பு மாவு கொஞ்சம் கூட அந்த வாசனையே வராது. நம்ம கடலைப்பருப்பில் தான் செஞ்சுருக்கோன்னு பூந்தியெல்லாம் பிடிச்சி கஷ்டப்படாமல் இது நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம், எண்ணெயில் பொரிச்சு எடுத்து. இப்போ சூடு கொஞ்சம் ஆறி வந்திருக்கு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நான் நெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சுக்கோங்க. இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வருட தீபாவளிக்கு நீங்கள் வெளியில் ஸ்வீட் எதுவும் வாங்காமல் வீட்டிலே இது போல் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பேக்கரியில் லட்டு வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதே போல் இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு 10 நாளைக்கு இதை வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இது ஒரு டெக்ஸ்சர்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மோத்திச்சூர் லட்டு மாதிரி இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். டெக்ஸ்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.